பாஜக மேல அதிருப்தியில இருந்தார். எனக்கும் பாஜக தேசிய தலைமைக்கான எண்ண ஓட்டம் சரியா இல்லைன்னு சொல்றாரு சார். 18 மாதங்களா அதிருப்தியில இருந்தாரு சார். இல்ல அது குறித்து நீங்க அவர்கள்ட்ட தான் கேட்கணும். அது குறித்து நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அண்ணாமலை இழப்பு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. முரண்பாடுகள் மாநில மொழியில பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை பேச முன் வர்றதில்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசியிருக்கார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியும் என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய கட்சி இயக்கம் வந்து கட்சியா மாறி போட்டியிடும், மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். இல்ல அதை பத்தி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்ப கட்சியை யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்களின் முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது இல்ல. தேசிய கட்சி வந்து பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்ல அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம் கொடுக்க பிராந்தியத்துக்கு அதாவது மாநில அளவிலான உரிமைகளுக்கு வந்து பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. மாநில அளவிலான எப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள். அண்ணாமலையில பாதிப்பது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.